ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க பழகலாம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாயன் கேலண்டர். இதை பார்த்தீங்கன்னா மாயன் மக்கள் உருவாக்குனது. ஆனால் இது உண்மையான மாயன் கேலண்டர் கிடையாதுங்க. இது காலப்போக்கில் மாற்றப்பட்டிருக்கு. உண்மையான மாயன் கேலண்டரை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட பேரே மாயன் கேலண்டர் இல்லைங்க, ஆஸ்டிக் கேலண்டர். இதில் சின்ன சின்ன இந்த மாதிரி மெக்கானிசம் பொறுத்திருக்கும். இதனால தான் அந்த நாட்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண முடியுது. இப்போ இந்த மாயன் கேலண்டரில் எதுக்கு சூரியன் இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, அவங்களோட வழிபாட்டு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் முதல் கடவுளாக இருந்திருக்காரு. மாயன் கேலண்டர் முடிஞ்சதுமே உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2012 அப்படி ஒன்றுமே நடக்கலை. ஆனால் மாயன் கேலண்டரில் ஒரு வருஷத்துக்கு 260 நாட்கள் தான் இருக்குது. நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 365 நாள் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. அதில் ஒரு மாதத்துக்கு 11 நாள் கம்மியாக இருக்குது. அந்த 11 நாள் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா கடைசியில் 2020 தான் இந்த மாயன் கேலண்டர் குறிக்குதுன்னு இருக்குது. இந்த மாயன் கேலண்டரில் வருஷ கணக்கில் எதுவுமே குறிக்கலை, எல்லாமே நாட்கள் கணக்கில் தான் குறிச்சிருக்கு. இதில் 18,980 நாட்களாக குறிச்சிருக்கு. 2020 உலகம் அழிஞ்சிருன்னு அந்த மாயன் கேலண்டரில் சொல்லியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உலகம் முழுக்க கொடிய வைரஸான கொரோனாவால் தாக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கங்கே நிலநடுக்கம், பூகம்பம்னு ஏற்பட்டிருக்கு. மாயன் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1320 தான் அவங்க சொல்கிறாங்க. இதில் 13 ஏன் சொல்கிறாங்கன்னா, மனித உடலில் 13 ஜாயின்ஸ் இருக்கிறதாவும், அதுவும் இல்லாமல் அவங்க சொர்க்கத்துக்கு போகிற வாசலோட படிக்கட்டில் 13 படிக்கட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இந்த கொரோனா டைமில் கூட ட்ரெண்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயன் கேலண்டர் தாங்க. பனியனு, பென்னு எல்லாத்துலேயும் அந்த சிம்பிளை போட்டு வச்சுருக்காங்க. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.